தம்பி டீ இன்னும் வரல. அனைவருக்கும் வணக்கம். பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த விவாத நிகழ்ச்சி நம்ம விவாதிக்க போறோம். அது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக விவாதிக்கிறதுக்காக நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பீகார்ல இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு விவசாயியை நம்ம கூப்பிட்டுருக்கோம். அந்த பீகார்ல எதுவுமே நடக்கல, எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறத முட்டு கொடுக்கறதுக்காக அங்கேருந்து சங்கி வந்திருக்காரு. சாணக்கியமா பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அதனால ஒவ்வொருத்தவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்றத கேட்டுக்கிறேன். முதல்ல விவசாயி அவர்கிட்ட கேட்டோம், உங்களை கூப்பிட்டு போய் ஏதாவது ஏமாத்துறாங்களா, உங்க நிலத்தை வாங்கிக்கிறாங்களா? தெரியலையா? உங்க நிலத்தை ₹1 தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு. அப்படிதான் வாங்கினாங்களா? ₹1 தான் வாங்கினாங்களா? உங்களை கூப்பிட்டு போய் அதை கையெழுத்து ஏதாவது வாங்கினாங்களா? வாங்குச்சு. கையெழுத்து வாங்குச்சு. கையெழுத்து என்ன கையெழுத்து வாங்கினாங்க? உங்களை கூட்டு போய் எதுல வாங்கினாங்க? ஒரு கூட்டு போய் பேப்பர்ல பென்சில்ல கையெழுத்து வாங்குச்சு. பென்சில்ல கையெழுத்து வாங்குச்சு. பென்சில்ல வாங்குச்சு. ஏன் பென்சில்ல போட்டீங்க? நிறைய பேர்ட்ட வாங்குச்சு, பென்சில்ல வாங்குச்சு. ஏன் பென்சில்ல போட்டீங்க? பேனாவுல போட வேண்டியதுதானே? மாலும் நைஸா தெரியல, பென்சில் தான் கொடுத்து போட சொல்லுச்சு. அதாவது உங்களை கூப்பிட்டு போய் பென்சில்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதை பத்தி இன்னும் அதிகமா விவாதிக்க மேடம் நீங்க சொல்லுங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், அதாவது ஏழை விவசாயிகளை ஏமாத்தி, அதுவும் என்ன, அது என்ன சாதாரண தரிசு நிலமா? மாங்கனியும் அந்த பழம் இந்த பழம்னு மரங்கள்லாம் விளைஞ்சிட்டு இருந்தது. அவங்க வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த மரங்கள் எல்லாம் அழிச்சு அந்த நிலங்களை ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. அதுவும் யாருக்கு? ஒரு பெரும் முதலாளிக்கு. ஆமா சார், 5 ஏக்கர் மாமரம். சார், இந்த மாதிரி கூப்பிட்டு போய் ஏமாத்தி இந்த மாதிரி மாமரத்தை அதெல்லாம் வந்து வாங்கிருக்கான்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பூரா போய் நை சார். இப்போ இந்த சேனலுக்கு ஒரு கார் இருக்குல்ல, கார், அப்புறம் நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுது, மைக், கேமரா எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணும்ல. அப்போ கம்பெனி ஃபேக்டரி வேணும்ல, அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும்ல, அதுக்காக வளர்ச்சி நம்ம நைட் அண்ட் டே பார்க்காம வளர்ச்சிக்காக போராடுற இந்த மாதிரி ஒரு சில கூட்டம் வளர்ச்சி தடுக்கிறதுக்குன்னு நம்ம பாரத மாதம் வந்து கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்குது. அதான் வளர்ச்சி சார். யாரோட வளர்ச்சி? அவர் ஃப்ரெண்ட், அவர் அதானியோட வளர்ச்சிக்காக போராடுறாரா? கேளுங்க சார். சொல்லுங்க சார், கேக்குறாங்க பாருங்க, சொல்லுங்க சார். வளர்ச்சினா நாட்டுக்கே வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. ஒரு தனிப்பட்ட நபரோட வளர்ச்சி வந்து வளர்ச்சி கிடையாது. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் தேக்கோ மேடம். ப்ரூஃப் இருக்கா மேடம்? ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறாரு சார். நான் ப்ரூஃப் இல்லாம எந்த இடத்துக்குமே பேச போக மாட்டேன் சார். சொல்லுங்க மேடம். சார், இது வரைக்கும் 1020 ஏக்கரை வந்து ஒரு ஏக்கர் ₹1 30 வருஷத்துக்கு இவங்களை ஏமாத்தி வாங்கியிருக்காங்க சார். எதுக்காகனா அதானியோட பவர் ப்ராஜெக்டுக்காக. ஆகஸ்ட் 2025 பீகாரோட ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் வந்து சொல்றாங்க, 1400 மெகாவாட் வந்து நாங்க வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக இதை நாங்க வாங்குறோம். இதுக்கு எங்களுக்கு வந்து 25 கோடியில இருந்து 30 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பீகார்ல பகல்பூர்ல இந்த பிர்பண்டி அப்படின்ற அந்த கிராமத்துல. இதுக்கு முன்னாடி 2014லயே பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அப்ப அனௌன்ஸ் பண்ணப்ப வெறும் 1320 மெகாவாட் தான் நாங்க தயாரிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எப்படி திடீர்னு இது வந்து 2400 மெகாவாட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்ற கதை எனக்கு தெரியல சார். அவருக்கு எதுவும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னா கரெக்டா சொல்லணும் சார். உங்களுக்கு சும்மா கொடுக்கல யாரும் லேண்ட, பாரத மாதா லேண்ட சும்மா கொடுக்கல. அதானிக்கு 30 இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்க திரும்ப கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு தான் சார் வளர்ச்சி. அவங்க பண்ற எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போறோம் சார். நமக்கு வளர்ச்சி. இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமா வளர்ச்சி தப்பு கிடையாது மேடம். அது தப்பு கிடையாது சார். ஏற்கனவே இந்த பீகாரோட லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, 1179 ஏக்கர் நாங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். அதுல 1020 ஏக்கரை நாங்க வந்து அவர் அதானி கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி எங்க? அதையும் எப்படி அவர்கிட்ட தானே கொடுக்க போறாங்க? பொறுமையா கொடுத்துருங்க. எங்க மீதி எங்க சொல்லுங்க, கேக்குறாங்க வந்து. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது சார், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். அங்க எந்த அக்கிரமமும் நடக்கல சார். அது விவசாய நிலமாவே இது பாத்துக்கலாம் சார். நீங்க இப்படி கேள்வி ஒரு கண்ணை பார்த்தா எல்லாம் புத்தமா தான் சார் தெரியும் சார். மரங்கள் நடணும் எவ்வளவு விழிப்புணர்வு பண்றோம். ஆனா அத்தனை லட்சம் மரங்களை கொன்னு குவிச்சிருக்காங்க, வெட்டி வீசிருக்காங்க சார். சார், அதுக்கு அதானியும் நம்ம ஜின்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் ஆல் 1 லட்சம் மரம். நான் 1 கோடி நட்டு வைக்கிறேன். 1 லட்சம் எங்க இருக்கு, 1 கோடி எங்க இருக்கு சார்? 1 கோடி லேண்ட நட்டு வச்சா பீகாரே பச்சை பசேல்னு ஆயிரும் சார். அந்த புனிதமான காரியத்தை அதானி பண்றாரு. அது மட்டும் இல்ல சார், நம்ம ஜி என்ன சொல்றாரு, என்னோட தாய் ஞாபகமா எல்லாரும் 1 மரம் நட்டு வைங்க சார். இப்படி ஒரு சிப்பியும் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? சாரி மேடம், இது எனக்கே கொஞ்சம் கடுப்பு தான் மேடம் ஆகுது.
வேற ஏதாவது இருந்தா பேசுங்க, வேற ஏதாவது பத்தி விவாதிக்க. சார் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இதுல எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கல. என்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு சார். கொட்டேஷன் பல கம்பெனி வந்து நம்ம கவர்மெண்ட்ட கேட்டிருக்கு. இருக்கிறதுலயே கம்மியா யார் கொட்டேஷன் கேட்டா நம்ம அதானி. அப்ப அவருக்கு தானே கொடுக்கணும், லீகலா அவருக்கு தானே கொடுக்கணும். இதுக்கு பாயிண்ட் சொல்லுங்க. அப்புறம் எங்க ஜியை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. கரெக்ட் தான் மேடம். இப்போ ஒரு இது வைக்கிறாங்க அப்படின்னா யாரு கம்மியா கொடுக்குறாங்க, எங்க நம்ம கம்மியா கிடைக்குதுங்கிறதா போவாங்க. இதுதானே கரெக்ட். இருங்க பேசிடுவேன் நானு. சொல்லுங்க. இவர் எனர்ஜி டிபார்ட்மெண்டோட பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காருல்ல, அவர் வந்து அந்த யூனியன் கோல் செக்ரட்டரி இருக்குல்ல, மத்திய நிலக்கரி அமைச்சகம், அதுக்கு போன் பண்ணி 2024லயே எங்களுக்கு வந்து நிலக்கரி எல்லாம் அலாட்மெண்ட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு கேட்டாரு. அதே மாதிரி நிலக்கரி அமைச்சகமும் 30 வருஷத்துக்கு 12 மில்லியன் டன்னு நிலக்கரியை வந்து தரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நிலக்கரி அமைச்சகத்துல இருந்து நிலக்கரியும் கிடைக்குது. இந்த விவசாயிகள், ஏழை விவசாயிகள் எல்லாம் ஏமாத்தி 1 ஏக்கரை 1 ரூபான்னு புடிங்காச்சு. இவ்வளவும் கொடுக்கறவரு 6 ரூபாய்க்கு கொடுத்தாங்க சார், 2 ரூபாய்க்கு கூட கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு கொட்டேஷன் தூக்கிட்டு வரீங்க சார் நீங்க. சார் நீங்க அப்படி பார்த்தா இப்படி பாக்குறீங்க, இப்படி பார்த்தா அப்படி பாக்குறீங்க. அப்ப எப்படிதான் பாக்குறீங்க பாருங்க சார். இவங்கள மாதிரி ஆளுங்க போராட்டம் பண்றதுனால தான் இந்த நாடு நாசமா போகுது சார். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாம்பிள் சொல்லவா? நம்ம அதானிஜி நம்ம நாட்டுல இருந்தது பொருளை இறக்குறதும் ஏத்துறதுக்கும் ஒரு புனிதமான காரியத்துக்காக தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டத்துல பழவேற்காட்டுல கூட ஒரு ஏர்போர்ட், சாரி இந்த ஒரு போர்ட் துறைமுகம் பண்ணிருக்கு. அதுல கூட அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம். என்னதான் இவங்க இது பண்ணுதோ தெரியல சார். மேடம் இவர் சொல்றது கரெக்ட் தானே மேடம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக ஒண்ணு பண்ணா சரி, அங்க சொன்னீங்க ஒரு டேட்டா கொடுத்தீங்க, சரி ஏதோ ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பழவேற்காடுல என்ன மேடம் பிரச்சனை? இப்போ வந்து மக்களோட வளர்ச்சிக்காக தானே பண்றாங்க சார். வளர்ச்சி கண்டிப்பா வேணும் தான் சார், அதை நாங்களும் யாரும் மறுக்கல. வளர்ச்சி வேணும்னா அது வாழ்ற மக்களுக்கு, அதுவும் முக்கியமா பாமர மக்களுக்கு இடையூறு இல்லாம அந்த வளர்ச்சி இருக்கணும். அங்க பழவேற்காடுல இருந்து கிட்டத்தட்ட 800 வரைக்கும் அந்த அத்தனை கிராம மக்களும் மீனவ மக்களும் அந்த மீன் வளத்தை தான் நம்பி இருக்காங்க. அங்க மீன் பிடிச்சுதான் அவங்க வந்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அப்ப அங்க இதுக்கப்புறம் நீங்க மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு ஏதோ செவர் எல்லாம் கட்டிட்டாங்களாம். அங்க வந்து மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை விதிச்சு அங்க வந்து போர்ட் கட்ட போறாங்க. அப்ப அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன? அதானி போர்ட் இந்த ஒரு போர்ட்டுக்காக மொத்த பேரோட இதையும் பண்றாங்க. அப்ப அவங்க எங்க போயிட்டு இருக்கு சார். அதெல்லாம் பார்த்து அங்க நிறைய வளர்ச்சி சார், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் சார் நம்ம நாட்டுல. இங்க பாரு, எல்லாத்தையும் ஒரு ஆள் வளர்ச்சிக்காக பண்ணிவிட்டு நாட்டோட வளர்ச்சி எல்லாரும் மட்டும் கழுவுறீங்க. கொஞ்ச நேரத்துல நானே நம்பிட்டேன் மேடம். இப்ப நீங்க இல்லன்னா நான் நம்பிருப்பேன் நானு. ஃப்ராடு சார். எனக்கு ஒரு டவுட், அதை கேட்டு சொல்லுங்க. என்னது? அவரு முன்னாடி அம்பானி கொடுத்துட்டு இருந்தாரு அவங்க ஜி, இப்ப அதானி குடுக்குறாரு. 2 பேர்ல யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கேட்டு சொல்லுங்க. அது யாரு நல்லா குடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆவாருங்க ஜி. இப்ப அதானி வந்து குடுக்குறாரு, அது ஃப்ரெண்ட் ஆவாரு. அது யாரு நம்ம நாட்டுக்காக பாரத மாதாவுக்காக யாரு உழைக்கிறாங்க. அப்பா பாரத மாதாக்காக உழைச்சது போதும் பாயாப்பா. ஐயோ ஏய், நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டேஜ் இது வரியா? நீ ஏரியாக்குள்ளே வா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மேடம், இங்க எல்லாத்தையும் ஒரு ஆள் வளர்ச்சிக்காக பண்ணிட்டு நாட்டு வளர்ச்சி ஏமாத்துறாங்க மேடம். நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த விவாதம் நம்ம ஆட்டாமே போயிடுவாரு. பாதிரியா ஓடுற சங்கிலி கட்டி போகிறான். போக மேடம், நான் பாத்துக்கிறேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.